ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஒரு என்ட்ரி டைப்பை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு எஸ்எம்சி பேஸ்டான ஒரு என்ட்ரி டைப் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய இன்டியூஸ்மெண்ட், ஆர்டர் பிளாக், ஒரு புல் பேக்னா என்ன, எல்லாத்த பற்றியான ஒரு பேசிக் வீடியோஸ் வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒரு ப்ராபபிலிட்டியாக எல்லாரும் அது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக அதை நம்ம ப்ராப்பராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி டைப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு என்ட்ரி டைப், ஐ மீன் ஹை ப்ராபபிலிட்டியான ஒரு என்ட்ரி டைப் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இதை மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டெய்லி கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து ஸ்வீப் பண்ணால் அந்த இடத்த நம்ம ஒரு என்ட்ரி வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ராபபிலிட்டிலாம் எந்த மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் இதில் நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், என்னென்ன பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு டெய்லி கேண்டில் வச்சு தான் நம்ம மோஸ்ட்டாக இந்த என்ட்ரி டைப்பை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா மார்க்கெட்டே இப்போ ஒரு டெய்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ மார்க்கெட்டு சடனாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே அடுத்த கேண்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுவே ஒரு ப்ரைஸ், பட் இதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டை அகைன் இந்த கேண்டிலை ஸ்வீப் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்வீப் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம ஒரு டெய்லி கேண்டில் ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம இதை பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்த அவன் ஸ்வீப் பண்ணுறான் அப்படின்னா ஒரு கேண்டிலோடைய ஹை அண்ட் லோஸை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும், அது எப்படி பண்ணலாம், இது ப்ராபபிலிட்டியாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக நிறைய கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா மஸ்ட்டாக அது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேங்களா, எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கேண்டிலோடைய இப்போ ஒரு டெய்லி கேண்டிலோடைய ஒரு ஹை அண்ட் லோ ஸ்வீப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த என்ன ஆகுது அப்படின்னா லிக்விடிட்டி கால் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கேண்டிலுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா லிக்விடிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நம்ம எல்லா கிளாஸஸ்லையும் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையும் ரீசன்ஸோடு தான் ப்ராப்பராக பண்ணணும், அப்போ தான் நம்மளால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் எது கற்றுக்கிட்டாலும் சரி ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே நாமளும் நம்ம இதுவில் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு கால்ஸ் ஆர் எதையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஒன்லி நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் அது கண்டிப்பாக நல்லா இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட் கோடில் போயிடலாம். இப்போ டெய்லி கேண்டிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு கேண்டிலில் ஹை அண்ட் லோ, ஒரு டெய்லி கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவை ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா, ப்ரோ இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ, இங்கே லிக்விடிட்டி கால் பண்ணிட்டா, நாங்கள் டேரெக்டாக என்ட்ரி ஆகலாமானா இது வந்து என்ட்ரி ஆகலாம், பட் இது என்ன அப்படின்னா கொஞ்சம் லோ ப்ராபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ நமக்கு டேரெக்டாக என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அக்ரெசிவாக என்ட்ரி ஆகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, எஸ்எம்சி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா இந்த விக்கே டேரெக்டாக என்ட்ரி போட்டு இங்கே வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போடலாம், பட் இதுக்கான ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ப்ராபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ட்ரி டைப் 1 வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, யூடியூப்ல. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணி நம்ம இங்கே என்ன நம்மளுடைய லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக பார்த்துட்டு சிஹெச்ஓசிஹெச் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ராபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, சிம்பிள் கான்செப்ட், இதை இப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு டெய்லி கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ ஸ்வீப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், லோவர் டைம் ஃப்ரேமில் சிஹெச்ஓசிஹெச் பார்த்துட்டு நாம் அங்கே ஒரு என்ட்ரி ட்ரை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கும் என்ன இருக்குது, ஒரு லிக்விடிட்டி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதை எடுக்கிறப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுறோம் அந்த என்ட்ரியை. ஓகேங்களா, இது வந்து நம்ம சிங்கிள் கேண்டில் டெய்லி கேண்டில் என்ட்ரி டைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த என்ட்ரி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது என்னன்றதை நான் எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் கோல்டு நான் எல்லாத்துலேயுமே காட்டுறேன். ஓகேங்களா, ஃபாரக்ஸ்லையும் காட்டுறேன். ஸோ கோல்டில் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் கோல்டு பண்ணிட்டுருக்கீங்க, நான் அதில் காட்டுறேன். ஓகேங்களா,
ஓகே நம்ம டெய்லியில் வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு கேண்டில் ஹை அண்ட் லோஸ் ஸ்வீப் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராபபிலிட்டி அங்கேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் பேசிக் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான், க்ளோஸ் வச்சிருக்கான். ஆனால் அங்கே வந்து நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இங்கே வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, ஒரு ஸ்வீப் நடந்திருக்கா. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கிறப்போ இங்கேருந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட்டை கிளம்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம இங்கே என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ நான் ஈரோ யூஎஸ்டிலையும் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டாக எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடய உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா ஒரு கேண்டிலோடைய இந்த கேண்டில் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இன்சைட் பார். ஓகேங்களா, நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது ப்ராப்பராக தெரியும் ஏன் இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் இது என்ன அப்படின்னா கரெக்டாக 25ஆம் தேதி. ஓகேங்களா, ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த கேண்டில் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே முடிஞ்சிருக்கு. அடுத்த கேண்டில் 3ஆம் தேதி. ஓகேங்களா, அந்த கேண்டில் என்ன இருக்கு, ப்ராப்பராக மார்க்கெட்டை மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கான் இல்லையா. அப்போ இங்கே ஸ்வீப் நடந்தப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இடத்த நம்ம டைரக்டா என்ட்ரி போடலாம் இந்த விக்கை மார்க் பண்ணி வச்சு. ஓகேங்களா, பட் இது வந்து லோ ப்ராபபிலிட்டி, இதை மஸ்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்த நம்ம என்ட்ரி போடலாம், பட் இதுக்கான ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம இது எடுக்கிறதுனால பெருசாக நமக்கு எதுவும் இருக்காது. அது இல்லாமல் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, ஒருவேளை மேலே போய் இதை உடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லிக்விடிட்டின்றது ஒரு ஃபியூல் மாதிரி. ஓகேங்களா, அதை எடுத்தா ஆப்போசிட் டைரக்ஷனில் கண்டிப்பாக போகணும்லாம் நம்மளால சொல்ல முடியாது. போனோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டியாக மார்க்கெட்டில் பாருங்க, அப்போதான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்படி எடுத்தா அப்படி தான் போகணும், அப்படி எடுத்தா அப்படி தான் போகணும்னு நம்ம பிளான் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்படி நடக்காது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலா இதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கிருந்து அவன் கீழே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான், ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து போவோம். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ சிம்பிளா டெய்லியில மார்க்கெட் ஒன்ஸ் இதை ஸ்வீப் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ. ஓகேங்களா, ஸ்வீப் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஓகேங்களா, லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் டெய்லினா 1 hour வாங்கினேன். பட் இந்த ஒரு என்ட்ரி டைப்புக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லினா 50 மினிட் வந்துருங்க. ஓகேங்களா, ஸோ 15 மினிட் போறேன். 15 மினிட்ல நம்ம நார்மலா பார்க்குற விஷயம். ஓகேங்களா, என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக என்ன இருக்கு, இங்கே ஸ்வீப் நடந்திருக்கா. ஸோ இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இப்போ இங்கே ஸ்வீப் நடந்திருக்கு. நம்ம என்ன பார்க்கணும் 50 மினிட்ல அப்படின்னா CHOCH அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் என்ட்ரி டைப் ஒன்று வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி டைப். ஓகேங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், CHOCH மெத்தட் வச்சு நீங்கள் ப்ராபபிலிட்டியாக இங்கேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய லோன் பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா. ஸோ இதெல்லாம் புல் பேக்கே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நம்ம ரூல் படி இதெல்லாம் புல் பேக்ஸே இல்லை, கடைசியாக இருந்த புல் பேக் இது மட்டும் தான். ஓகேங்களா, இந்த CHOCH நடந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கானா க்ளோஸ் பண்ணியிருக்கானான்ற நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, அது எப்படி போடணுன்றதை நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுறேன் இந்த CHOCH நடக்கிற வரைக்கும். ஸோ CHOCH இங்கே நடந்து போச்சு. இந்த CHOCH நடந்துட்ட பிறகு நமக்கு என்ன தெரியும், மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கான்றது. ஓகேங்களா, நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் அவன் ஸ்வீப் பண்ணியிருக்குன்றதுனால நம்மளால இங்கே டேரெக்டாக என்ட்ரி போயிட முடியாது. ஓகேங்களா, இதை எல்லாரும் மஸ்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கணும், கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பன் அப்படின்றது ஒன்று நடக்கணும். ஓகேங்களா, அங்கே நடக்கிறப்போ நம்ம அங்கே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க, ப்ராப்பராக இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுறேன். CHOCH அப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கட்டும். மார்க்கெட்டு இன்டியூஸ்மெண்ட் இங்கே நடந்துருச்சு. ஓகேங்களா, ப்ராப்பராக இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கான ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் நமக்கு அப்படியே செட்டப்பை கொண்டு வாங்க. ஓகேங்களா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க செட்டப்பை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக வரும். இன்டியூஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற டிசிஷனல் ஆர்டர் பிளாக் இது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்கே எங்கே இருக்கான், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டை அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எங்கே இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி ஆர்டர் ஃப்ளோ எதாவது இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னா இதுதான் இல்லையா. இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்ஜினியர் லிக்விடிட்டி இல்லையா. ஸோ நம்ம ரூலை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இன்ஜினியர் லிக்விடிட்டியை மார்க்கெட்டை எடுத்துருக்கான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன அப்படின்னா எஸ்எம்சியா. ஓகேங்களா, நீங்கள் எஸ்எம்சி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு லிக்விடிட்டியாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, மெயின் ஃபோக்கஸ் எப்பயுமே லிக்விடிட்டி மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, இன்னும் நிறைய பேர் ஐ மீன் சொல்கிறேன். ஓகேங்களா, எஸ்எம்சியில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃபோர்னாலே எஸ்எம்சி அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கிடையாது. எஸ்எம்சியோட மெயின் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மட்டும்தான். ஓகேங்களா, லிக்விடிட்டி எங்கெங்கே இருக்குது, எங்கேருந்து அவன் எப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணுறான், அதுக்கான ப்ராபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, நாம் அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான ரீசன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அதுன்ற எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்ஜினியர் லிக்விடிட்டி வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் பிளாக் வரணும்னு நமக்கு அவசியமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு வேலை இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம இங்கேருந்து கூட ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் எப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வரக்கூடிய கிளாஸஸில் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே ப்ரோ வைக்கலாம் அப்படின்னா மெயினாக சொல்கிறேன், நீங்கள் இங்கே வைக்கலாம். ஓகேங்களா, இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை பார்த்துட்டு நீங்கள் இங்கே கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். பட் ஒரு சேஃபர் சைடாக நான் இருக்கணும் ப்ரோ, என்னுடைய ஸ்டாப் லாஸ் அவன் அடிக்காமல் சேஃபர் சைடாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா, எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வைக்கிறப்போ ஒருவேளை மார்க்கெட்டு இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு இதை தொட்டுட்டு கீழே இறங்கணும்னு நினச்சான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு எஸ்எல் இங்கே விழும். கண்டிப்பாக இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ நீங்கள் சேஃபர் சைடாக நான் வைக்கணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இங்கே இதுக்கு மேலே வச்சுக்கிறது உங்களுக்கு ப்ராபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்னுடைய டார்கெட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து நமக்கு ஒரு ஹையர் லோவர் லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணா இல்லையா, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கிறேன். ஃபைனல் டார்கெட்டாக நான் டெய்லியில் இருக்கிற ஒரு லோ வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுறேன். அங்கேருந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா, இப்போ மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்கான், இங்கிருந்து மேலே ஏறி இதே அகைன் ஸ்வீப் பண்ணுறான். ஓகேங்களா, இதை தான் சொன்னேன், லிக்விடிட்டி ஸ்வீப் நமக்கும் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அகைன் என்ன இருக்குங்க, நமக்கே ஒருவேளை நம்ம இங்கே ஸ்டாப் லாஸை இந்த இடத்த வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னங்க எஸ்எல்ன்றது ஒன்று கண்டிப்பாக விழுந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அங்கே ஸ்டாப் லாஸ் பணம் இருக்கிறப்போ அவன் நம்மளுடைய பணத்தையும் எடுக்க பார்ப்பான். ஓகேங்களா, பட் நம்ம சேஃபர் சைடாக இருக்கணுன்றதுனால நம்ம எங்கே வைக்கலாம், இதுக்கு மேலே வச்சிருந்தோம் இல்லையா. நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு சேஃபர் சைடாக நம்ம இருக்கிறது தான் நமக்கு பெட்டர். ஓகேவா, நம்ம இது இன்னும் எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸை வைக்கணுன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய கோர் கான்செப்டில் நான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக இந்த ஒரு கிளாஸஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுடைய அந்த கோர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரோல் செக் பண்ணுறது எப்படி, இப்போ உங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்தான் இல்லையா, இதுக்கான ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்ற எல்லா விஷயத்தையுமே நான் ட்ரேட் பிளானில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா, இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட்டை நம்மளுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணுறான் நான். ஓகேவா, ஸோ அங்கேருந்து இறங்குறான். என்னாச்சு அங்கேருந்து, ஸோ நம்ம ரூல் படி என்ன ஆச்சு, ப்ராப்பராக ஒரு 1:6 ட்ரேடை ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பராக அங்கே ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லியோட லிக்விடிட்டியை கல் பண்ணாங்க. நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ல வந்து சிஹெச் பார்த்துட்டு நம்மளுடைய செட்டப்பை நம்ம இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், ட்ரேட் எடுத்தோம், நமக்கு ப்ராப்பராக அங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நான் இந்தியன் மார்க்கெட்லையும் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ நிஃப்டிலேயே காட்டுறேன். நிஃப்டியில் நிறைய பேர் காட்ட சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ மெயினாக ரூல்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று தான். ஓகேங்களா, நீங்கள் இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஒரு கேண்டிலோடைய ஹை அண்ட் லோஸை ஸ்வீப் பண்ணா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பார்ப்போமா, மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு வேளை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, பட் மோஸ்ட்டாக பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டெய்லியில் போயிடுவோம், வீக்லியில் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்த ஸ்வீப் நடந்திருக்கணும். ஓகேங்களா, ஒரு கேண்டிலோடைய ஹை ஆர் லோ. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக இது மாதிரி நடந்திருக்கும். இப்போ இந்த இடத்த பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒரு லோவே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இது எப்படி எடுக்கணுன்ற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி மாடல். ஓகேங்களா, நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு.
ஸோ ஒரு கேண்டிலோடைய ஹை அண்ட் லோஸ் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்திருக்கான் இல்லையா, க்ளோஸ் பண்ணியிருக்கானா ஸ்வீப் பண்ணியிருக்கானான்றதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் தான் இது ஓகேங்களா. ஏன் இதை ஸ்வீப்பாக எடுக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே தான் வந்திருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம இந்த மாதிரி பார்க்குறப்போ இது வந்து ஸ்வீப்பாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ட்ரை பண்ணுவோமா, மார்க்கெட் வந்திருக்கானா இல்லைன்ட்டு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து நம்ம 15 மினிட்ல என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரிஸை ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஒரு வேளை நமக்கு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே எடுக்க போகிறோம் ஓகேங்களா. லோவர் டைம் ஃப்ரேமில் சிஹெச்ன்ற ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ வந்துட்டோம், இப்போ மார்க்கெட்டில் சிஹெச் நடக்கணும். ஸோ வெயிட் பண்ணுறோம். இதில் நமக்கு ரீசன்ட் புல் பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எங்கே இருக்குது நமக்கு ரீசன்ட் புல் பேக். ஸோ இதான ரீசன்ட் புல் பேக், சிஹெச் நடந்து போச்சு, மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணி அதை உடச்சிருக்கான் இல்லையா. ஸோ க்ளோஸ் பண்ணி அதை உடச்சிருக்கிறப்போ நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் தேவை. ஒரு ஸ்டாப்பர் நடந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுறோம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கிற வரைக்கும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இன்னும் நடக்காத வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்காங்க, இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு பிறகு நம்மளுடைய சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் ஓகேங்களா. இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் எப்படி பார்க்கணுன்றதையும் நெக்ஸ்ட் இதுலேயே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு இங்கே வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய ஒரு லோவை நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இதை உடச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து மேலே இருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ நம்மளுடைய என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். இங்கேருந்து என்ன பண்ணலாம், நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா. என்னாச்சு அங்கேருந்து, ஸோ ப்ராப்பராக இறக்கிருக்கானா. ஒரு கேண்டிலோடைய லோ ஒரு டெய்லி கேண்டிலோடைய லோவை ஸ்வீப் பண்ணதுனால ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான என்ட்ரி மாடல் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஒன்ஸ் இதை நல்லா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதில் கிளியர் ஆகிட்டீங்கன்னா வரக்கூடிய எல்லா கிளாஸஸையும் நீங்கள் 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா. அது அந்தந்த கிளாஸஸ் வந்து ஏன் அப்படி மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா. இந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனால் என்ன பண்ணணும், இது எப்படி லோவர் டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட் சிஹெச்லாம் பார்க்குறது, இங்கே கண்ட்ரோல் இருக்காங்களா இல்லையான்ற எல்லா கான்செப்ட்டும் நீங்கள் மெயினாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மெயினாக இதை எல்லாரும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எல்லாருமே நான் ஒரு விஷயமா கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்டாக நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுறப்போ தான் நிறைய விஷயங்களை உங்களால் இதில் கற்றுக்க முடியும் ஓகேங்களா. நம்ம வெறும் ஒரு வீடியோஸை மட்டும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதில் ஒன்றுமே நம்மளால் மாற்ற முடியாது ஓகேங்களா. இது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணீங்க பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை ஓகேங்களா. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நமக்கு ப்ராப்பராக செட் ஆகுதா, இதில் நம்ம இது ப்ராப்பராக கொண்டு போக முடியுதா, ஹை ப்ரையாரிட்டியாக மாற்ற முடியுதா, ரிஸ்க்கை வந்து நம்மளால மினிமைஸ் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் கொடுத்தாகணும் ஓகேங்களா. நிறைய பேர் பண்ணுற விஷயமே நான் ஒரு விஷயத்தை சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. கற்றுக்கிறது தப்பு இல்லை, அந்த கற்றுக்கிற விஷயத்த நம்ம எப்படி கற்றுக்குறோம், அதை ப்ராப்பராக கற்றுக்குறோமா அப்படின்றது தான் முக்கியம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் மெசேஜ் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ கூட ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஸோ தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா. தேங்க்யூ.